இன்றைக்கி இந்த வீடியோவில் குலோப்ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கடையில் வாங்கின குலோப்ஜாம் மாவு வச்சு இந்த குலோப்ஜாம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது உதிராமல் நல்ல உருண்டையாக ஷேஃபாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் ஆச்சியில் வாங்கின குலோப்ஜாம் மிக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். இது 1+1. இதில் ஃபஸ்ட்டு ஒரே குலோப்ஜாம் மாவு வச்சு மட்டும் நான் எப்படி குலோப்ஜாம் செய்யலான்னு காட்டுறேன். இப்போ இதில் இருக்கிற மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கட்டிங்க எதுவுமே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ கட்டிங்க இல்லாத அளவுக்கு நல்லா உதிர்த்து விட்டுட்டேன். இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ஒரே நேரத்தில் ஊற்றிங்கன்னா மாவு தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கையில் நல்லா ஒட்டும். அதனால் ஒட்டுறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதை இதுக்கு மேலே எல்லாம் கவர் ஆகிற மாதிரி நல்லா தடவி எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நான் நல்லா லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் மூடியால் மூடி ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை பாகு செஞ்சுக்கலாம். இப்போ அந்த ஜாமன் மிக்ஸில் 160 கிராம் மாவுக்கு 700 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் இதில் 500 கிராம் தான் எடுத்துக்கிறேன். 200 கிராம் எடுக்கலை. உங்களுக்கு ஃபுல்லாக எடுக்கணும், அதே அளவு எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. எனக்கு சர்க்கரை வேஸ்ட்டாக போயிடும்ன்றனால நான் 200 கிராம் கம்மியாக எடுத்துக்கிறேன். இப்போ எந்த அளவு நம்ம சர்க்கரை எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தண்ணி எடுத்துக்கணும். நான் 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய்க்கு பதிலாக ரோஸ் சிரப் இருந்துச்சுன்னா சர்க்கரை பாகு ரெடியாகும் போது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது கடையில் வாங்குகிற குலோப்ஜாம் மாதிரியே இருக்கும். இப்போ நான் 2 ஏலக்காய் மட்டும் தட்டி சேர்த்துக்கிறேன். இப்போது இது ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா ஹை ஃப்ளேம் எதுலனாலும் கொதிக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்குது. இப்போ லைட்டாக பிசுபிசுப்பு தன்மை வந்திருக்குது. இன்னொரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்குது. இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு கம்பி பதம் வரணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் திக்காக பிசுபிசுப்பு இருந்தாலே போதும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஊற வச்சுருக்கிற மாவு எடுத்துக்கலாம். இதை உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டை ஷேப்பில் ஒரு வெடிப்பு இல்லாத மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் மீடியமான உருண்டையாக எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். இல்லைனா கொஞ்சம் பொரிக்கும்போது ரொம்ப பெருசாக உருண்டையாக மாறிடும். அதனால் கொஞ்சம் மீடியமான உருண்டையில் நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க, வெடிப்பு இல்லாத மாதிரி. இந்த மாதிரி 2 கைக்கு நடுவில் வச்சு இப்படி உருட்டினீங்கனாலே நல்லா உருண்டை ஷேப்பில் வந்துடும். பார்த்திங்களா, இப்படி இந்த அளவுக்கு உருண்டை ஷேப்பில் எடுத்தால் போதும். இதே மாதிரி எல்லா மாவையும் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இது போல் கைக்கு 2க்கும் நடுவில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி அழுத்துனீங்கனாலே நல்லா உருண்டை ஷேப்பில் பால் மாதிரி வந்துடும். இது போல் எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிட்டேன்.
இப்போது இதை பொரிக்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் உங்களுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ பொரிக்கிறதுக்கு அந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக சூடானதுலே போதும். நான் அதை செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மாவு போட்டு பார்க்குறேன். இப்போ லைட்டாக சூடாயிருச்சு. இப்போ இதில் ஒவ்வொன்றா நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க மாவை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் மாவு சேர்த்தா தான் மாவு வந்து வெடிப்பு இல்லாமல் கோல்டன் கலரில் குலோப்ஜாம் கிடைக்கும். அப்போந்தான் நல்லா உள்ள வரைக்கும் வெந்தும் வரும். உங்களுக்கு எத்தனை உருண்டை உள்ளே சேர்க்க முடியுமோ அத்தனை உருண்டை சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக அது பொரியும் போது இதை ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இல்லைனா கீழே அடியில் பிடிச்சிக்கிடும். லைட்டாக அசைச்சு விட்டாலே போதும். அப்பப்போ லைட்டாக கரண்டியை வச்சு கிளறி விட்டுக்கோங்க. இல்லைனா அடியில் பிடிச்சிக்கிடும். இப்போ இது ஈவனாக குக் ஆகிறதுக்கு கரண்டியை லைட்டாக மேலே அப்படியே ராவி விட்டால் போதும். எல்லாமே ஒரே ஈவனாக குக் ஆகிடும். அப்படி திரும்பாத இதை லைட்டாக கரண்டியை வச்சு ஒவ்வொன்றா திருப்பி விட்டுக்கோங்க, உடையாத மாதிரி. இது போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணால் தான் உள்ள வரைக்கும் வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே அது கருப்பாக மாதிரி வேகாது. குலோப்ஜாம் வந்து மாவு மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வந்ததும் இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது போல் அடுத்த உருண்டைகளையும் நான் நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சே பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை பாகுல சூடாக இருக்கும்போதே ஒவ்வொன்றா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இதை ஒவ்வொன்றா இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பொரித்த எல்லா உருண்டைகளையும் இந்த ஜீரா கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஜீரா வந்து எல்லா உருண்டைகளும் மேலே படுற மாதிரி கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக கோரி அதுக்கு மேலே ஊற்றி விடுங்க. அப்போ தான் ஜீரா எல்லாத்துக்கூடையும் பிடிக்கும். இப்போ சுவையான குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள், ஜாமுன் ஒரு 20 மினிட்ஸில் எவ்வளோ அழகாக ஊதிட்டு வந்துருச்சுன்னு பாருங்கள். நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.